So இந்த கிளாஸ்ல நாம லைட்டிக் அண்ட் லைசோஜெனிக் சைக்கிள் ஆஃப் வைரஸை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, வைரஸ் எதுவுமே கம்ப்ளீட்டான ஒரு லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. பிகாஸ் அதுங்களுக்கு செல்லுலார் ஆர்கனல்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ எப்பயுமே வைரஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணணும்னா வேற ஒரு ஆர்கானிசமோட செல்லை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ எந்த செல்லுக்குள்ள வைரஸ் ரெப்ளிகேட் பண்ணுதோ அந்த செல்லை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஹோஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் செல்லுக்குள்ள அது ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்ட் செல்குள்ள இந்த வைரஸோட டிஎன்ஏவை அது வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பாக்டீரியா பேஜ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம், அதுக்கு பேரு டைரக்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இதுல என்ன ஆகும்னா பாக்டீரியா பேஜ், அதாவது பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ், அதுக்கு தான் நம்ம பாக்டீரியா பேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியா பேஜ் ஹோஸ்டோட பிளாஸ்மா மெம்பரேன், அதாவது பாக்டீரியாவோட பிளாஸ்மா மெம்பரேனை பியர்ஸ் பண்ணி அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை உள்ள இனாகுலேட் பண்ணி விட்டுரும். ஓகே, சோ இப்போ பாக்டீரியாவோட சைட்டோபிளாசம்குள்ள பாக்டீரியா பேஜோட ஜெனட்டிக் மெட்டீரியல் போயிருச்சு. சோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா மெம்பரேன் ஃபியூஷன். இது வந்து என்வலப்டு வைரஸ் கிட்ட மட்டும் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஓகே, சோ இப்போ என்வலப்டு வைரஸோட இந்த என்வலப், அதாவது இந்த எல்லோ கலர் லேயரும் தென் ஹோஸ்டோட பிளாஸ்மா மெம்பரேனும். ஓகே, சோ ஹோஸ்டோட பிளாஸ்மா மெம்பரேனும் என்வலப்டு வைரஸோட என்வலப்பும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ்ல இருக்கும். சோ அதனால அந்த ஹோஸ்டோட மெம்பரேனோட என்வலப் வைரஸ் அட்டாச் ஆகி நேரா உள்ள டெலிவரி ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னா நான் என்வலப்டு வைரஸோட ஒரு மெக்கானிசம், அதுக்கு பேரு எண்டோசைட்டோசிஸ். சோ இப்போ இங்க என்ன ஆகும்னா ஹோஸ்டோட பிளாஸ்மா மெம்பரேனை இந்த வைரஸ் புஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஹோஸ்டோட பிளாஸ்மா மெம்பரேன் வைரஸ் சுத்தி ஒரு வெசிக்கல் ஃபார்ம் பண்ணிடும். இந்த வெசிக்கல் கொஞ்ச நேரம் கழிச்சு வைரஸ் பிரேக் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் அதோட ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இது மூணு தான் பார்த்தோம்னா முக்கியமான டிஎன்ஏ என்ட்ரிங் மெக்கானிசம். ஸோ இப்போ செல்லோட லைட்டிக் அண்ட் லைசோஜெனிக் சைக்கிளை பத்தி பார்ப்போம். ஸோ பொதுவாக ரெண்டு சைக்கிள் இருக்கு, ஒன்னு லைட்டிக் சைக்கிள், இன்னொன்னு லைசோஜெனிக் சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டிக் சைக்கிளை பத்தி பார்ப்போம். ஸோ இது இந்த லைட்டிக் சைக்கிள் நம்ம ஜென்ரலா சொல்றப்ப என்னன்னு சொல்லுவோம்னா வைரஸோட ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னா இப்ப நம்ம உடம்புல சப்போஸ் வந்து வைரஸ் உள்ள வருது அப்படின்னா வைரஸ் நம்ம உடம்புல லைட்டிக் சைக்கிள் மூலமா தான் ரெப்ளிகேட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாக்டீரியா பேஜ் எடுத்துப்போம். ஸோ இந்த பாக்டீரியா பேஜ் ஃபர்ஸ்ட் பாக்டீரியா மேல எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா அட்டாச் ஆகுறப்போ அங்க அட்டாச் ஆகிடும். ஒன்ஸ் அட்டாச் ஆன உடனே அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல பாக்டீரியாவோட சைட்டோபிளாசம்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுரும், அதாவது மைக்ரோ இன்ஜெக்ஷன் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ஒன்ஸ் இன்ஜெக்ட் பண்ண உடனே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வைரல் டிஎன்ஏ ஹோஸ்டோட டிஎன்ஏவை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்க பார்த்தோம்னா ஹோஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ஹோஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட்ராய் ஆன உடனே இந்த வைரல் டிஎன்ஏ என்ன பண்ணும்னா அந்த ஹோஸ்ட் செல்லை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ இப்போ வைரஸ் எதுவும் இல்ல, ஜெனட்டிக் மெட்டீரியல் புரோட்டீன்ஸால ஃபார்ம் ஆனது. சோ இப்போ ஹோஸ்டோட டிஎன்ஏ சிந்தசிஸ் இது ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னா அந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலை இது சிந்தசைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹோஸ்டோட புரோட்டீன் சிந்தசிஸ் ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னா அந்த வைரஸ்க்கு தேவையான கேப்சிட், கேப்சோமியர் புரோட்டீன்ஸை இது சிந்தசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி வைரஸ் பாக்டீரியாவோட டோட்டல் செல்லுலார் மெக்கானிசம் ஓவர்டேக் பண்ணிக்கும். சோ இப்போ அதோட ரிசல்ட்டா பாக்டீரியாக்குள்ள வைரஸ்க்கு தேவையான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இது எல்லாமே பார்த்தோம்னா வைரல் பார்ட்டிகல்ஸ் தான். சோ இப்போ இந்த வைரல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா செல்ஃப் அசம்பிளி ஆகி ஒரு கம்ப்ளீட் வைரஸா ஃபார்ம் பண்ணிடும். நெக்ஸ்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறப்ப ஆல்ரெடி பார்த்தோம்னா லைசோசைம் என்சைமும் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த லைசோசைம் என்சைமோட ஹெல்ப்பால ஹோல் பாக்டீரியல் செல்லையே பிரேக் டவுன் பண்ணிட்டு இந்த உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா பேஜஸ், அதாவது அந்த வைரஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ இப்போ செல்லை லைஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுனாலதான் இந்த பாக்டீரியோ பேஜோட சைக்கிளுக்கு பேரு லைட்டிக் சைக்கிள். ஓகே, ஸோ இது ஒரு சைக்கிள். நெக்ஸ்ட் சைக்கிள் என்னன்னா லைசோஜெனிக் சைக்கிள். ஸோ லைசோஜெனிக் சைக்கிள் என்ன ஆகும்னா சேம் அதே மாதிரி தான் பாக்டீரியாவுக்கு மேல ஒரு வைரஸ் வருது, நெக்ஸ்ட் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுது. பட் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டிக் சைக்கிள்ல வைரல் டிஎன்ஏ ஹோஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு, பட் இங்க டிஸ்ட்ரக்ஷன் நடக்காது. ஓகே, சோ நோ இமீடியட் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, நோ இமீடியட் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, சோ என்ன ஆகும் அப்படின்னா ஹோஸ்ட் செல்லோட அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை இனாகுலேட் பண்ணிக்கும். இங்க பாருங்க, ஹோஸ்ட் செல்லோட அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இனாகுலேட் பண்ணிச்சு. ஓகே, சோ இப்போ
வைரஸ் ஜெனடிக் மெட்டீரியலும் ஹோஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியலும் ஒன்னா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட் ஆஃப் வைரஸ்க்கு பேரு தான் ப்ரோஃபேஜ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப இதனால என்ன நல்லது வைரஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்டீரியல் செல் ஒரு டைமும் டிவைட் ஆகுறப்ப இந்த வைரல் செல்லும் கூட டிவைட் ஆகும். சோ n number of times டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ எப்ப வந்து இது பாக்டீரியாக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, எப்ப வந்து அந்த பாக்டீரியா நமக்குள்ள வந்து ஒரு வைரல் டிஎன்ஏ இருக்கு, சோ நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் எப்ப எடுக்குதோ, அதாவது அந்த வைரல் டிஎன்ஏவை டெஸ்ட்ராய் பண்றதுக்குள்ள அந்த மெக்கானிசம் எப்ப பாக்டீரியா செல் எடுக்குதோ, அந்த டைம்ல அந்த ப்ரோஃபேஜ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய வைரஸ் லைட்டிக் சைக்கிள்குள்ள போயிடும். ஓகே, சோ லைசோஜெனிக் சைக்கிளும் லைட்டிக் சைக்கிள்ல தான் எண்ட் ஆகும். பட் இன்டர்மீடியரியா இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் சைக்கிளும் அதுக்கு இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இந்த 2 வேல தான் வைரஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next lecture.